அமித்ஷா பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும்னு 7 முறை ஒட்டுமொத்த நாடு இன்னைக்கு சொல்லி கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதாவது இவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிக மோசமான அயோக்கியத்தனமான உலகத்துல எங்கேயுமே இல்லாத கேவலமான மனிதர்கள் எங்கடா இருப்பானா இவங்களுடைய வாரிசுல தான் வந்து நிற்பான். இந்த அமித்ஷா இப்போதைய உள்துறை அமைச்சர். அம்பேத்கருடைய காலத்துல இவனுடைய தாத்தன் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் காங்கிரஸா கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. ஆனால் எவ்வளோ நக்கல், எவ்வளோ நையாண்டி, எவ்வளோ தெனா விட்டு, எவ்வளோ இருமாப்பு, எந்த அளவுக்கு அரசியல் சாசனத்து மேல வெறுப்பு இருந்திருந்தா இந்த வார்த்தை அவரு பார்லிமெண்ட்ல சொல்ற தொடர் பார்லிமெண்ட் பதிவுல இருக்குது. எடுத்துன்னு போயிட்டு கடல்ல போடுங்க. அப்ப அம்பேத்கர் பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு அதே மாதிரி அமித்ஷா, நரேந்திர மோடி சூத்திரர், அவர் பிரதமர் ஆயிருக்கிறது கூட அம்பேத்கரால தான். அமித்ஷா இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கிறது கூட அம்பேத்கரால தான். ஆனா இவனுக்கு இதெல்லாம் ஏத்துக்குன்னு பிராமணிய தத்துவத்தினால சொர்க்கத்துக்கு போறதுக்கு ராம் 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 சொன்னாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான ஒரு விஷயத்த இவனுங்க பண்றாங்க. மோடியினுடைய செலவு கணக்குல வச்சோம்னா 10 தேர்தல் நடத்தலாம். அதானிக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடனை வசூல் பண்ணா 100 தேர்தல் நடத்தலாம். இதெல்லாம் இவனுக்கு கணக்கு பார்க்க மாட்டானுங்க. அவ்வளோ நல்லவனுங்களா இவனுங்க. மக்களுடைய செலவை கட்டுப்படுத்தி ஏழை தாயின் மகன் டீ கடை ஓனர் இவரு வந்து இவ்வளவு செலவு தொடர். அதுக்கு நோக்கமே கிடையாது. இதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? அமித்ஷா பிரதமர் ஆவார், மோடி ஜனாதிபதி ஆவார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நீல சந்திரகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் 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 தோழர். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். இப்ப அம்பேத்கரை பத்தி பேசுறதுனாலே ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு முழக்கம் போடுறது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். அதை ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சை நாடாளுமன்றமே முடங்கி கிடக்கிறது. அங்குள்ள எம்பிக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நாடு முழுக்க பல்வேறு இயக்கங்கள், கட்சிகள் அவங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை இவ்வளவு பெரிய சர்ச்சையாக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? இப்போ அவர் ஒன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் 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 பேரை சொல்லியிருந்தால், அம்பேத்கர் பேரை சொல்வதற்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தால் ஒரு புண்ணியமா கிடைச்சிருக்கும். ஏன் நீங்க வெற்று கூச்சல் போடுறீங்க அப்படி தானே சொன்னார். இதையே இவ்வளவு சர்ச்சையாக்கணும்? இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே கொந்தளிச்சுன்னு இருக்குது. அமித்ஷா பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும், அமித்ஷா பதவி விலக வேண்டும்னு 7 முறை ஒட்டுமொத்த நாடே இன்னைக்கு சொல்லி கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதல்ல அத்தனை கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அரண்சை நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், விடுதலை சிறுத்தைகள் இன்னும் குறிப்பாக சொல்லப்படணும்னா ரயில் மறியல் போராட்டம், உருவ பொம்மை எரிப்பு போராட்டம், பல கட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்தினே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னைக்கு பெரும்பான்மையான தோழர்கள் கலந்துக்கின்னு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அமித்ஷாவை பதவி விலக சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு நன்றியும் நான் சொல்லிக்கிறேன். தோழர், நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல என்ன விஷயம்னா, பாஜகவினுடைய அமித்ஷா அப்படின்றது மட்டுமே நம்மளுடைய குறி. ஆனா இவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிக மோசமான அயோக்கியத்தனமான உலகத்துல எங்கேயுமே இல்லாத கேவலமான மனிதர்கள் எங்கடா இருப்பானா இவங்களுடைய வாரிசுல தான் நிற்பான். இந்த அமித்ஷா இப்போதைய உள்துறை அமைச்சர். அம்பேத்கருடைய காலத்துல இவனுடைய தாத்தன் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் காங்கிரஸா கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்துல. ஆனால் ஆர்எஸ்எஸ் முதற் புள்ளி, ஆர்எஸ்எஸ் ஆன்மா, ஆர்எஸ்எஸ் எல்லாமே அந்த ஆள் தான் இருந்தார். அப்பேற்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் நம்ம சொல்றோம் அந்த காலகட்டத்தில். ஆனா அம்பேத்கர் அவனை எப்படி திரும்ப டீல் பண்ணியிருக்கிறாரு? அந்த உள்துறை அமைச்சரை நவம்பர் 26, 1949 எடுத்துன்னு போயிட்டு அரசியல் சாசனத்தை பார்லிமெண்ட்ல வச்சு அதுக்குண்டான மசோதாக்களை நிறைவேற்றி வைக்கும்போது அப்போதைய இவர் கெட்டல் அடிக்கிறார். அம்பேத்கர் எங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க, கேள்வி கேட்குறவங்க படிச்சுட்டு வாங்க,
படிச்சுட்டு வந்து நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல தயார்னு ஒற்றையாலாம் நிற்கிறார். ஆனால் அப்போதைய அமித்ஷா சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்றாரு, உங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க எழுதின அரசியல் சாசனத்தை எடுத்துன்னு போய் கடல்ல போட்டுருங்கன்றார். எவ்வளோ நக்கல், எவ்வளோ நையாண்டி, எவ்வளோ தெனா விட்டு, எவ்வளோ இருமாப்பு, எந்த அளவுக்கு அந்த அரசியல் சாசனத்து மேல வெறுப்பு இருந்திருந்தா இந்த வார்த்தை அவரு பார்லிமெண்ட்ல சொல்றார். தோழர், பார்லிமெண்ட் பதிவில் இருக்குது, எடுத்துன்னு போயிட்டு கடல்ல போடுங்க. அப்ப அம்பேத்கர் பார்த்து சொல்றாரு, என் பூட்ஸ் கால் உன் கன்னத்துக்கு வர்றதுக்குள்ள உக்காரன்றார். வேறுபட்ட அம்பேத்கர். இன்னைக்கு அதே மாதிரி அமித்ஷா 7 முறை அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு வன்மம் தான் வந்து அமித்ஷாவினுடைய இந்த 7 முறை சொல்லக்கூடிய அம்பேத்கர் 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 உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குமே இந்த வார்த்தை சொல்றான். ஏன் இந்த சொர்க்கம்ன்ற வார்த்தையை இவன் மூலையில சொல்றான் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கே மூளையில விளங்கிட்டவன் பிளாட்டோ. இது பிராமணர்களுடைய சூழ்ச்சி. அவன் மூளையில விளங்கிட்ட பழைய ஏற்பாடு பைபிள்ல ஏத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ வந்து நிலப்பிரபுக்களுடைய ஆட்சி ரோம்ல, எல்லாருக்கும் தண்டனை. அப்போ சாக்ரட்டிஸ் இளைஞர்களை எழுச்சிக்கு கொண்டு வராரு. கொண்டு வரும்போது 21 பேர் கொண்ட நிலப்பிரபுக்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. சாக்ரட்டிஸ் கிட்ட எப்படியோ பேசி பார்க்குறாங்க. அவர் எதுக்குமே சம்மதிக்கல. அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அவரோட மரண தண்டனையை விரும்பி ஏற்றுக்கிறார். சாக்ரட்டிஸ் இறந்துடுறாரு. இறந்த உடனே அரிஸ்டாட்டில் அவருடைய மாணவர் வந்து மேஸ்டோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப் கிட்ட போயிடுறாரு. அடுத்த சீடராக இருக்கக்கூடிய பிளாட்டோ கிட்ட இந்த நிலப்பரப்புல இருந்து கேட்குறான், இந்த மக்கள் எங்களை எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு, இந்த அடிமைகள் எங்களை எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே குருவும் செத்துட்டாரு. அடுத்த சீடராக அந்த அரிஸ்டாட்டில் நாடு விட்டு போயிட்டார். இருக்கிறது பிளாட்டோ தான். அப்போ பிளாட்டோ ஒரு பிளானை கொடுக்குறார். இவன் பிறக்கும் போதே கருவிலேயே இவன் அடிமை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து இவனை பறக்க வைக்கணும். அப்படி இருந்தால் தாண்டா இவன் எதிர்க்க மாட்டான் அப்படிங்கிறது மூளையில விளங்கிடக்கூடிய ஒரு செயலை இவங்க செய்கிறாங்க. அப்போதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை வரும், உன் எஜமானனுக்கு நீ விசுவாசமாய் இரு, அடுத்த ஜென்மத்தில் நீ எஜமானாக பிறப்பாய். உடனே இதை பிரச்சாரம் பண்றானுங்க ஃபுல்லா. இந்த விலங்கை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். அதே கிறிஸ்துவ மதத்துல அதே பழைய ஏற்பாட்டை கேள்வி கேட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் இயேசுநாதர். அவங்க வழியிலேயே போயிட்டு ஒரு அடி அடிச்சார். உன் எஜமானர் உன் முதலாளி கிடையாதுரா, உன் எஜமானர் ஒருவரே அவர் பிதா அப்படின்ட்டார். அவரு எதிர்க்கல. ஆனா எதிர்க்கிற மாதிரியான போயிட்டு இவனுடைய மூலையில் இருக்கக்கூடிய விலங்கை உடைக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ணார். இதுதான் இந்த சொர்க்கம், அடுத்த ஜென்மம், அடிமைகளை வச்சுக்கிறது, மூளையிலே விலங்கிட்டு அவனை உழைப்ப சுரன்றது, இது எல்லாமே அடங்கினது தான் முதலாளித்துவம். அதுதான் RSS கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தமே. அப்போ புரட்சியாளர் இயேசுநாதர் எதை உடைச்சாரு? இந்த மூளையில் இருக்கக்கூடிய விலங்கு உடைக்கிறதுக்காக அவர் இந்த புரட்சியை பண்ணார். நம்ம புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இப்பேற்பட்ட விலங்கா இந்தியாவில் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மனு தர்மம், இந்த மனு தர்மம்ன்ற நூல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லாரையும் பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலயமா இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி, அவனை தொட்டா தீட்டு இவனை தொட்டா தீட்டு, நீ அவனுக்கு கீழே இவனுக்கு காலில் பிறந்தவன் தலையில பிறந்தவன், எல்லாத்தையுமே ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி, சாதிக்கு ஒரு தண்டனை, இப்படி எல்லாமே கொடுத்து முடிச்சாங்க. இதை பார்த்து அம்பேத்கர் 2000 வருஷமா இந்த மக்கள் ஒட்டு மொத்தமா நம்ம இந்த ஜென்மத்தை இப்படி தான் பிறந்துட்டோம், நாம சாமி ஐயோ சாமின்னு இருந்தால் மட்டும்தான் போக முடியும்னு இருக்கும்போது தான் இந்திய அரசியல் சாசனத்தின் மூலமா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் மாபெரும் விடுதலையை கொடுத்த மிகப்பெரிய புரட்சியாளர் இயேசுநாதரை தாண்டிய ஒரு புரட்சியாளர்னா புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஏன்னா இதை வந்து RSS உணர்ந்திருக்குது, சங் பரிவார் அமைப்புகள் உணர்ந்திருக்குது, அமித்ஷா உணர்ந்திருக்கிறான். அதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். மனு தர்மத்தை இவன் ஆட்சி முறையாக அரசியல் நூலாக கொண்டு வந்தாதான் இவங்களுடைய ஆதிக்கம் காலகாலத்துக்குமே இருக்கும். அரசியல் சாசனத்தின் மூலியமா பிராமணர் அல்லாத எல்லா சாதிகளும் விடுதலை பெற்றிருக்கிறான். இன்னைக்கு பிஜேபியில் எம்பியா இருக்கக்கூடிய அவங்க கூட இந்திய அரசியல் சாசனம் மூலியமா தான் எம்பியா இருக்கிறான். நரேந்திர மோடி சூத்திரர், அவர் பிரதமர் ஆயிருக்கிறது கூட அம்பேத்கரால தான். அமித்ஷா இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறது கூட அம்பேத்கரால தான். ஆனா இவனுக்கு இதெல்லாம் ஏத்துக்குன்னு பிராமணியத்தை ஏத்துக்கினதுனால, பிராமணிய தத்துவத்தினால சொர்க்கத்துக்கு போறதுக்கு
ராம் 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 சொன்னாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ஈனத்தனமான ஒரு விஷயத்த இவனுங்க இது பண்றாங்க. சொர்க்கம்னு ஒன்று இருந்தா நாங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்கறது, இந்தியாவில் இருக்கிற எல்லா சங்பரிவார அமைப்புகளும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள மொத்த பேருமே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுங்க, நாடே சந்தோஷமா இருக்கும். புத்தர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. யாகம் வேள்வி எல்லாம் நடத்துற இடங்கள்ல போய் வந்து நிறைய குதிரை பசு இதெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் பிரச்சாரம் பண்றாரு. அப்போ அப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது சொல்றாரு, இந்த மாதிரி பசுக்களை குதிரைகள் எல்லாம் எடுத்து யாகத்துல போடுறீங்களே, இது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, இதன் மூலமா அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ நல்ல ரூட்டா இருக்குது, நீங்க அப்படி குதிச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாமே, பிராமணர்கள் அதுல குதிச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாமேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாம், இப்படி புத்தர் சொன்னதுனால ஒன்று சொல்றேன். இவனுங்க இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாத்துறதுக்கு என்னென்ன பண்றானுங்களோ, காங்கிரஸை வந்து ஒரு எதிரியா காமிச்சிடறான். புத்தர் இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. ஒரு நல்லதை மிக நல்லதோடு ஒப்பிட்டுக்கோ, ஒரு கெட்டதை மிக மோசமான கெட்டதோடு ஒப்பிட்டுக்கோ, நல்லதை கெட்டதோடு ஒப்பிட்டு நல்லதை காமிச்சிடாத. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு வார்த்தை. நீ நல்லதை மிக நல்லதோடு ஒப்பிட்டுனா, இந்திய அரசியல் சாசனம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்ல எதிராக மிக சிறந்தன்னு பார்த்து நீ அதோட ஒப்பிடு. நீ மிக மோசமா இருக்கக்கூடிய மனுவோட ஒப்பிடாத. புத்தர் 2600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து இவங்களோட மூளையில இப்படிதான் இருக்கும். இவனுங்க சாதாரண எந்த ஜீவராசிகளையும் எதுக்கு வேணா கொள்ளுவானுங்க. கொன்னுட்டு ஒரே வார்த்தை சொர்க்கத்துக்கு போறதுக்காக நாங்க இந்த வேள்வியை செஞ்சோம். எத்தனை சொல்றது? நம்ம கண் எதிர்க்க நம்ம படிச்ச வரலாறுகளே நந்தனார்ல இருந்து எல்லாருமே இருக்குதுல்ல. அம்பேத்கரை நாங்கள் கொண்டாடுகிறோம்னு மோடி சொல்றாரு. இப்போ அவங்க தலைவர் கூட அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. மோடி அப்படி பேசியிருக்கிறது அது மோசடி, அம்பேத்கருடைய செல்வாக்கு பெருகுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த புகழை திருடிக் கொள்ள பார்க்கிறார்கள் அப்படிங்கிற இதில் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்துத்துவ அம்பேத்கர்னு அவங்க புத்தகம் போட்டுக்கிறாங்க. அம்பேத்கர் ஏதோ ஒரு வகையில தாங்கள் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் தான் நினைக்கிறாங்க. அப்போ அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர்னு நம்ம சொல்லும் போது பிஜேபி காரங்களுக்கும் ஒரு தலைவர் தானே, அவங்க வரித்துக் கொள்வதில் என்ன பிரச்சனை? ஏன் அவங்க அம்பேத்கரை இது பண்றது எல்லாம் அவங்களுக்கு எதிராக அம்பேத்கரை ஏன் நிறுத்துறீங்கன்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல? தொடர் அம்பேத்கரை இவங்க கிளைம் பண்றது மகாத்மா காந்தியையே சுட்டு கொன்ன இந்த குரூப். எதுக்காக சுட்டு கொண்டாங்க காந்திய? சனாதனத்துக்கு எதிராக திரும்பிட்டாரு அவரு. ஆனா சனாதனத்தையே வேறு அர்த்தம்னு என்ன பண்ணுவாங்க? சனாதனத்துக்கு எதிரா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவரையே சுட்டு கொன்னவனுங்க சனாதனத்தை ஒட்டு மொத்தமா இந்தியாவிலேயே மனு தர்மத்தை அழிச்சு ஒழிச்சு புதிய அரசியல் சாசனத்தை கொடுத்த அம்பேத்கர் நீங்க எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கிற மாதிரி நடிக்கிறது, ஏத்துக்கிற மாதிரி நம்ப வைக்கிறது. ஏன்னா ஜனநாயகத்துல ஓட்டு போடுற உரிமை எல்லாருக்கும் சமம். அதானிக்கும் ஒரு ஓட்டு, அடிமைக்கும் ஒரு ஓட்டு, அம்பானிக்கும் எல்லாருக்கும் ஒரே ஓட்டு. அப்ப அந்த ஓட்டு வாங்கறதுக்காக மட்டுமே அம்பேத்கர் புகழ தவிர வேற எதுக்குமே இவனுக்கு அம்பேத்கரை பிடிக்காது. அம்பேத்கரை வீட்டுக்குள்ள போனான்னா இவனுக்கு மனசுக்குள்ள இல்லை, வெளிப்படையாவே அவ்வளோ திட்டி தீர்த்துக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இந்த RSS குரூப். அரசியல் சாசனம் வரும்பொழுது RSS அதிகாரப்பூர்வ நாளேடு ஆர்கனைசர் அந்த நாளேடு என்ன சொல்லுது? இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அறிவிச்சானுங்களே. அப்போ யார் அந்த அமைப்புக்கு தலைவர்? யாரை நீங்க ஏமாத்தத்துக்கு பாக்குறீங்க? ஷியாம் பிரசாத் முகர்ஜியா இருக்கட்டும், இந்த ஹெட்கேவரா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அதுக்கு RSS முன்னாடி. ஆனால் பஞ்சாப் தாட்ஸ் எழுதின கோல்வாக்கர் உருவாக்குன RSS மூளையே வேற, அந்த செயல்பாடுகளே வேற. மிக மிக உலகத்திலே மோசமான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குதுன்னா அது RSS அமைப்பு. ஏன் அப்படின்னா ஹிட்லர், முசோலினி உலகத்தினுடைய மன்னிக்க முடியாத மிக பேரழிவு மிக்க மரண வியாபாரிகள். அந்த மரண வியாபாரிகளுக்கு இணையா அவனுங்களை போய் நேரா பார்த்து உங்களுடைய கொள்கைகளை கொடுங்க அப்படின்னு போய் வாங்கின்னு வந்தவன் இந்த கோல்வாக்கரும் டாக்டர் முன்ஷியும். இந்த டாக்டர் முன்ஷி தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாரையுமே ஒரே ஒரு சூழ்ச்சி இந்துக்கள் ஆக்கணுங்க. ஆமாம் தோழர், நீங்க கணக்கெடுக்க எடுத்து பாருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1891 இருந்து யாருமே பட்டியலின மக்கள் வந்து இந்துக்குள்ளே வரமாட்டான். 40க்கு அப்புறம் தான் வருவான். அது எப்படி வருவானா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வரும்போது இந்தியாவுக்கு பெரும்பான்மையான நிலப்பரப்பு வேணும்,
எங்க மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறாங்க காமிக்கிறதுக்காக மட்டுமே, இந்து பெரும்பான்மைக்காக, இந்து பெரும்பான்மைக்காக ஒரே ஒரு சுழி. பழங்குடிகளையும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, பட்டியல் எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து பௌத்தர்கள், மதமற்றவர்கள் இப்படிதான் குறிப்பிட்டு வந்திருக்குது. ட்ரைப்ஸ். அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு, நீ தமிழன் நீ பதிவு பண்றா மக்கள் தொகை கணக்கெடுப்புல அப்படின்றத சொல்றாரு. 1911 சொல்றாரு. ஃபர்ஸ்ட் முதல்ல ரெண்டாவது அதுலயே சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. ஆனா இவனுங்க யாரையும் கேட்காம ஒரே ஒரு சுழிச்சு இந்துக்கள் ஆக்கிட்டான். ஆனா இந்துக்களுடைய பிரதிநிதி யார் அப்படின்ற கேள்வி வரும்போது மகாத்மா காந்தி அப்படின்னு போய் ஒரு அட்டமேஜை மாநாட்டில் உட்கார்றாரு. ஆனா அம்பேத்கர் தெரியுங்களா பண்ணாரு? 3 போராட்டத்தை பண்றாரு. அந்த 3 போராட்டம் தான் வட்டமேஜை மாநாட்டில் இந்துக்கள்னு யாருன்றத பிரிட்டிஷ்கார முன்னாடி போடுறாரு. மகத் நுழைவு போராட்டம், காலராம் நுழைவு போராட்டம், மனு தர்ம எரிப்பு போராட்டம். இந்த 3 போராட்டத்தை இவர் முடிச்சிடுறாரு. மகத் கொலை போராட்டத்துக்கு அப்போ சாதி இந்துக்கள் வந்து பட்டியலின மக்களை வந்து அடிச்சு மண்டை உடைக்கிறான். அம்பேத்கர் வந்து ரத்தத்தோட வந்து அழுகுறாங்க. நீ திருப்பி அடிக்காத, பொறுமையா வாங்கிக்கோ, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அங்கே வன்முறையை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்கு அனுப்புறாரு. அடி வாங்கின்னு மட்டும் தான் போனாங்க. ஏன்டா இவர் இவ்வளோ பொறுமையா இருந்தாரு? இவன் 10,000 பேருக்கு மேலே இருக்கிறானே, இவன் விட்டு தான் அடிச்சு மொத்தமே காலி பண்ணியிருப்பானே அப்படின்னு பார்த்தா இல்லை. அம்பேத்கர் இந்த தஸ்தாவேஜிகள் இங்கே பண்ண எல்லாத்தையும் போராட்டத்தையும் எடுத்துக்கின்னு வட்டமேஜை மாநாட்டில் உட்கார்றாரு. மகாத்மா காந்தி கிளைம் பண்றார், நான் இந்துக்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறேன்னு. அப்போ நாங்கள் யார் அப்படின்னு அம்பேத்கர் தூக்கி போடுறாரு. பிரிட்டிஷ்காரன் எடுத்து பார்க்குறான். இந்துக்கள்லயே நாங்கள் யார் அப்படின்னா தீண்டத்தகாதவர்கள், அதனால தான் எங்களால் தண்ணி எடுக்க முடியல, இந்தாங்க ஆதாரம். அதனால தான் நாங்கள் கோயிலுக்குள்ள நுழைய முடியல, இந்தாங்க ஆதாரம். அப்பேற்பட்ட அம்பேத்கரை இந்த அமித்ஷா, கொள்ளக்கார கும்பல் அமித்ஷா, கொலைக்கார கும்பல் அமித்ஷா, மரண வியாபாரியினுடைய கூட்டாளி அமித்ஷா வந்து சொர்க்கத்துக்கு போறீங்க, ராம் பேரை சொல்லு, கிருஷ்ணர் பேரை சொல்லு, அம்பேத்கர் பெரியான் சொல்றேன்னு சொல்லிட்டு இழிவுபடுத்தலாம் நாங்கள் பார்த்து உட்காந்துருப்போமா? ஓகே, இப்போ இந்த எதிர்ப்பு இது குறித்து பார்க்கும்போது சிலருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு கவனத்தை ஈர்க்குது. அதில் மாயாவதி சொல்றாங்க, தலித்துகளுக்கு அம்பேத்கர் தான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து 7 ஜென்மம் கழித்து தரக்கூடிய சொர்க்கம்னு ஒன்று சொல்றீங்களே, 7 ஜென்மம் கழித்து தான் அந்த மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்றீங்க. ஆனால் அந்த மோட்சத்தை, சொர்க்கத்தை எங்களுக்கு இப்போதே திறந்து வைத்தவர், வாழும் காலத்திலே வாய்ப்புகளை வழங்கியவர் அப்படின்ற மாதிரி மாயாவதி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்க வாசலை திறந்துட்டார் அப்படிங்கிற துணியில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்கிறார், எப்போதும் பாவம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் கடவுள் பேரை உச்சரித்து கொண்டிருப்பார்கள், மக்கள் நலன், நாட்டு நலன், அரசியலமைப்பை பாதுகாக்கணுங்கிற அக்கறை உள்ளவர்கள் அம்பேத்கரின் பெயரை தான் உச்சரித்து கொண்டிருப்பாங்க. அப்புறம் உதயநிதி அதே டோன்ல பேசியிருக்கிறார். அப்புறம் விஜய் அவர் கூட வந்து, ஆனா அவர் அமித்ஷா பேரையும் சொல்லல, பிஜேபி பேரையும் சொல்லாம அப்படியே நேக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. சீமான் கூட கண்டிச்சிருக்கிறார், நீங்க வந்து சோறு போடாத கடவுள் வந்து எங்களுக்கு தேவையில்லை, அம்பேத்கர் தான் வந்து அந்த மாற்றத்தை செய்வாரு, அவர் தான் வாழ வழிகாட்டுவார் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்புறம் சொல்லியா எடப்பாடி எடப்பாடி எதுவும் சொல்லல. தொடர் இப்போ எல்லா தலைவர்களுமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வரவேற்க தகுந்தது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அம்மையார் மாயாவதி சொல்லும்போது 7 ஜென்மத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் உனக்கு சுதந்திரம், இது சொர்க்கம் கிடைக்கும்ன்றாங்க. அதான் அவங்களை நம்ம போக சொல்லிட்டோம், போயிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கட்டும், அமித்ஷா அவங்க பையன் எல்லாரும் போயிருக்கட்டும். ஆனால் பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் சுதந்திரன்றது இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும், இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் அல்லாத எல்லா சமூகத்தினருக்கும் 97% விடுதலை, சுதந்திரம், சொர்க்கம் எதிரான இந்திய அரசியல் சாசனம். அதுக்காக தான் நம்ம அம்பேத்கருக்கு நன்றி சொல்கிறோம். சீமான் அண்ணன் ஒரு விஜய் இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஓகே, வழிபடும் தலைவராக ஒருத்தரை காமிச்சு அவர் அழிச்சு ஒழிச்சிருவாங்க. இது பிராமணிய சூழ்ச்சி. இன்னைக்கு இந்தியா முழுக்க அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் எப்படி கொண்டு வருதுன்னா ஒரு மாதிரி வழிபடும் தலைவராக காமிப்பான். அவர் படித்த லண்டனில் இருக்கக்கூடிய வீட்டு வாங்கிட்டு அங்கே ஆர்எஸ்எஸ்காரன் உள்ளே இருப்பான். இதெல்லாம் வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்காக. ஆனால் அவர் என்ன சொன்னார் அதை நீ செயல்முறைப்படுத்துவியா அப்படின்னா 0. தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் இதை உன்னோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஒன்றிய அரசு, பாஜக அரசு அம்பேத்கரை பிடிக்கும் தானே, அம்பேத்கர் வந்து உங்களுக்கு அப்படியே வணங்கக்கூடிய தலைவர் தானே, ரைட். பட்டியலின மாணவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா சுத்தமாக கட் பண்ணிட்டானுங்க. என்னைக்கு 2014 ஆட்சிக்கு வந்தாங்களோ
அன்னையிலிருந்து அவனுங்க அதை குறைச்சினே வந்தாங்க. கடந்த 3 வருஷமா பசங்க நிறைய பேர் வந்து அசவுட். இல்ல தகுதி இல்லைன்னு தானே சொல்றாங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்லல, யாரும் அந்த தகுதியில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா? அந்த தகுதி எப்படி வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாங்க? 6 அடி தான் ஒரு மனிதனுடைய ஆவரேஜ்னு வச்சுக்கலாம். இன்னும் 7 அடி இருந்தால் தான் தகுதி. முடியுமா? இந்த தகுதியை நிர்ணயம் பண்ணது யார்? அவங்களே. சும்மாவே இல்லைன்ற ஒரு வார்த்தைக்கு இந்த ஒரு தகுதி வச்சிருது. நீ போய் உங்க அப்பன் செஞ்ச வேலை என்ன செய்யறியோ செய். நிராகரிக்கிறதுக்காக தான் அந்த அப்படி இதுதான் இதை வந்து இப்படி சொல்லி அனுப்புறது. உங்க தகுதி இல்லைங்க அப்படின்னு. அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கடந்த 2 வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு சொல்றேன் கேளுங்க. கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சி இருந்தது. இங்கிருந்து வெளிநாட்டில் போய் படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. இது புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில வெளிநாட்டுக்கு போய் படிச்ச பிஜி ஸ்டூடெண்ட் வெறும் 9 பேர் தான். வெறும் 9 பேர் தமிழ்நாட்டில இருந்து. ஆமா. 2 வருஷத்துல தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு 152 பேர் யூகே, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜெர்மனி எல்லா நாடுகள்லயும் இன்னைக்கு பட்டியலின மாணவர்கள் போய் படிச்சுட்டு இருக்கலாம் உயர்கல்விக்காக. வருடத்திற்கு 36 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு தமிழக அரசு கொடுக்குது. போன வருஷம் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அண்ணன் ரவிக்குமாரனை எல்லாம் போய் தளபதியை பார்த்து இது கொஞ்சம் இந்த தொகையை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு மறு கணமே தளபதி ஒரே ஒரு வார்த்தை இல்லாம படிக்கிறது 36 லட்சம் ரூபாய். இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு எல்லா தலைவரும் மாலை போடலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு யார் வேணா பாலாபிஷேகம் பண்ணலாம், யார் வேணா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஆஹா ஓஹோ கடவுளுக்கு இணையான. அது வழிபடும் தலைவர் அல்ல, வழிகாட்டும் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதை உள்வாங்கினவர் தளபதி. ஏன்னா அவர் பெரியாருடைய மாணவரான, அறிஞர் அண்ணாவுடைய மாணவரான, முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுனாலயே உள்ள இருக்கக்கூடிய விஷயம் பெரியார் வேற அம்பேத்கர் வேற இல்லை, இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தமிழகமா இருக்குது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, இப்போ அம்பேத்கருடைய புகழ் பெருகி கொண்டிருக்கிறது, அவர் தவிர்க்க முடியாத ஒரு இமேஜாக வளர்ந்து கொண்டிருக்கிறார், அது பிம்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதை பிஜேபியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, ஆர்எஸ்எஸ்ஆல் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் அவங்க தலைவருடைய விமர்சனமா இருக்குது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பட்டியல் சமூகத்தின் தலைவராக அம்பேத்கர் நீண்ட காலமாக பார்க்கப்பட்டு வந்த அந்த நிலை மாறி இப்ப எல்லோரும் இருக்கின்ற தலைவராக மாறிவிட்டாரா? இவர் சொல்றதை பார்க்கும்போது அப்படி தோணுது. அப்படி எல்லோரும் இருக்கிற தலைவராக மாறிட்டாரா? எந்த காரணத்துக்காக இவங்க அம்பேத்கர் ஏத்துக்குன்னு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்க வேண்டியது. காங்கிரஸா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு பார்வை இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்லிமெண்ட்ல வரும்போது அதில் இவங்க சவார்கரை உயர்த்தி பிடிக்கிறாங்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பேரை இவங்க சொல்றாங்க. நோக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுதான் விஷயம். விவாதம் போகுது. ஆமா, இந்த விவாதம் வந்து இவர் அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டா அமித்ஷா அப்படின்றதுக்காக தான் இந்த எதிர்ப்பு. அம்பேத்கரை நீ கொண்டாடுற, அம்பேத்கர் எனக்கு வேணும் அப்படின்ற போது நம்ம காங்கிரஸ் மேலேயே பல குற்றச்சாட்டு நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ரைட் சந்தோஷம், பெரியாரும் அரசியல் சாசனத்தை எரிச்சார் சந்தோஷம். ஒரு டாக்டர் ஒரு கையை எடுக்கிறதுக்கும் ஒரு ரவுடி பையன் கையை எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் தோழர். பெரியார் ஒரு இதை எரிச்சார் அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய இந்த திருத்தத்தை பண்ணுங்க, அதான் முதல் திருத்தம் நான் நினைக்கிறேன் நான். அப்போ அது பண்ணது வந்து ஒரு மருத்துவராக இருந்து இந்த நோய்க்கு இந்த நோயாளிக்கு இது பண்ணுங்கன்றது. அமித்ஷா மாதிரியான ரவுடி பஸ் என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்திய அரசியல் சாசனத்தையே கையை வெட்டி காலை வெட்டி ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்கிறது, டிஸ்பெண்டல் பண்றாங்க. அதுதான் அவன் பண்றது. என்ன நோக்கம் தெரியுங்களா தோழர்? ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இது ஏதோ நேற்று முந்தினேத்து நடந்த இந்த கூட்டுத்தொடரில் அனுப்புறதுக்காக இது உருவாக்குனது கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 534 எம்பிக்களையும் சங் பரிவார் அமைப்புகள் தனித்தனியா போய் பார்க்குது தோழர். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்க்குது. அதுல தமிழக எம்பியா நம்ம 40 எம்பியும் சாட்சி. அதுல நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு ஆதாரத்தை சொல்றேன். விஸ்வ இந்து பரிஷத் தான் இதுக்கு வந்து தலைமையத்தை நடத்துது. அவங்களுக்கு பெரிய ஃபண்டும் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவே தெரியாது, அவனுக்கு இன்னும் ஆசை வார்த்தை சொல்லவே தெரியாது, அவனுக்கு என்னென்ன தேவை மொத்தத்தையும் கொடு, இதான் பண்ணு போகணும். அந்த மாதிரி நம்ம 40 எம்பி அணுகி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பேர் கூட நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். நம்ம கம்யூனிஸ்ட் மதுரை எம்பி
வெங்கடேசன் அவர் போய் பார்த்துருக்குறாங்க. வச்சு செஞ்சு அமைச்சிருக்கிறார். ஏன்டா உங்களுக்கு இந்த பழைப்பு, இதை விட நீ நாண்டுன்னு சாவிடான்னு சொல்லி அமைச்சிருக்கிறார். அவர் கனிமொழி மேடத்தை பார்க்க முடியல, டிஆர் பாலையாவை பார்க்க முடியல, எழுச்சி தமிழ் திருமாவையும் ரவிக்குமார் பேரு கடலும் தெரிச்சு போயிடறானுங்க. கடைசியில் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே கூட போக முடியாத அளவுக்கு எஸ்கேப். அதிமுக 40 MP இப்படி இருந்து இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் ஆயிருக்கும். யோசித்து பாருங்க தோழர். பாமக ஏத்துக்குச்சு, எதிர்ப்பு தெரிவிக்கல. பாமக ஏத்துக்குச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஏத்துக்குச்சு. பாமக அன்புமணியும் போய் அணுகி இருக்கிறாங்க. அவர் அப்பதான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இந்த குழந்தைக்கு பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு வாங்கணும்னு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு அந்த ஓட்டு போறதுக்காகவே போயிருக்கிறார் தோழர். எவ்வளோ ஒரு அம்போக்கான விஷயம், எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் தோழர். அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் தலைவர் திருமா மாதிரி ஒரு தலைவர் இருக்கக்கூடாதா அப்படின்னு எல்லா சாதி மக்களும் ஏங்கிட்டு இருக்கிறான் தோழர். உண்மைதான் உண்மைதான். யாரும் மறுக்கிறாங்களா? நானே பலர்கிட்ட பேசும்போது அவங்க மனப்பூர்வமா சொன்ன வார்த்தைகள். அப்போ அந்த சமுதாய மக்கள் குளத்து வேலை செஞ்சுக்கின்னு, பெயிண்ட் அடிச்சுக்கின்னு, வீட்டு வேலை செஞ்சுன்னு, செங்கல் வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு பாடுபட்டு அவனோட கல்விக்காக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை 4 MP 4 MLA 1 MP வச்சுட்டு இருக்கிறோம். அதாவது தலைவர் இல்லாம 2 MP 4 MLA. ஆனா ஒரு MLA போய் பேசுனதுக்கே முதல்வர் பட்டியல மக்களுடைய ஸ்காலர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றாரு. எத்தனை MLA, எத்தனை MP, எத்தனை மினிஸ்டர் பதவி நீ வச்சிருந்தீங்க? அந்த மக்களுக்காக ஒரு நாள் யோசிச்சிருப்பியா? ஒரு நாள் அந்த மக்களுக்காக நீ பேசியிருப்பியா? ஆனா ஒரு தில்ல ஓடுற போய் அங்கே ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ண முடியும்னால எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ மோடி தான் அப்படியே பெருந்தன்மையோட இந்த கூட்டு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு இதை அனுப்பிட்டாரு. கிடையவே கிடையாது. இதை அனுப்புனதே இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி தான் அனுப்பவே வச்சிருக்குது. அவனால முடியவே முடியாது. ஏன்னா 534 MPல இவங்களுக்கு தேவை 356 பேர் ஓட்டு போடணும். 3ல் 2 பங்கு போடணும். இருக்குதா? கிடையவே கிடையாது. அடுத்தது ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் 50% சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும். இருக்குதா உன்கிட்ட? இப்போ 2துலையுமே இல்லை. மேலே ராஜ்யசபாலையும் இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இதை கொண்டு வரதோட நோக்கம் என்ன? மோடியினுடைய செலவு கணக்கில் வச்சோம்னா 10 தேர்தல் நடத்தலாம். அதானிக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடனை வசூல் பண்ணா 100 தேர்தல் நடத்தலாம். இதெல்லாம் இவனுக்கு கணக்கு பார்க்க மாட்டானுங்க. அவ்வளோ நல்லவனுங்களா இவனுங்க? மக்களுடைய செலவை கட்டுப்படுத்தி ஏழை தாயின் மகன் டீ கடை ஓனர் இவரு இவ்வளோ செலவு பார்ப்பார். தொடர் அதுக்கு நோக்கமே கிடையாது. இதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? அமித்ஷா பிரதமர் ஆவார், மோடி ஜனாதிபதி ஆவார். நான் அதிர்ச்சி ஆகுதா? 75 வயசு நெருங்க போறார் தொடர் மோடி. இவரு அந்த கட்சியினுடைய பயில பிரகாரம் அதுக்கப்புறம் தொடர முடியாது. இதை சொல்லி தான் அத்வானியை ஓரம் கட்டினாங்களே. இல்லைன்னா அத்வானி தானே பிரதமராக இருக்கணும் 2014. 75 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கிடையாது. இப்போ 75 நெருங்கின்னு இருக்கிறாரு. 75 முடியும் பொழுது அமித்ஷாவை பிரதமர் ஆக்கிறது. அப்போ மோடி எங்கே போய் உட்காருவாரு? ஜனாதிபதி ஆக்கிறது. இது எப்படி ஒரு கால்குலேஷன் சொல்றேன் கேட்டுங்க. 2034 தான் இவங்களோட இலக்கன்றாங்க. ரைட். 82 ஆர்டிக்கல் 82A கொண்டு வராங்க. ஒருத்தனுக்கு தலையை வெட்டிட்டு பிறகு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு மீதி கை கால் ஏன்னா இருந்தா என்ன ஆகுது? இல்லாக்கிட்டு ஆகுது. இல்லை தானே? ரைட். 82 தவிர இன்னும் 2 ஆர்டிக்கல் சொல்றேன். ஆர்டிகல் 85, ஆர்டிகல் 174. ஆர்டிகல் 85 என்ன சொல்றதுன்னா, இந்திய பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இறந்துட்டாலோ இழந்துட்டாலோ ரிசைன் பண்ணிட்டாலோ நாடாளுமன்றம் கவிழ்ந்து போச்சுன்னா 6 மாசத்துல தேர்தல் நடத்தி ஆகணும். இது 85. 174 மாநில அரசுகளுக்கு. இப்போ நம்ம இளங்கோவன் சார் இறந்துட்டார், ஈரோடு தேர்தல் 6 மாசத்துக்குள்ள நடத்தி ஆகணும் அறிவிச்சிட்டாங்க. திடீர்னு ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது ஒரு மாநிலத்தில். 6 மாசத்துல நீ அங்கே இது பண்ணியாங்க, எலெக்ஷன் பண்ணி ஆகணும். இது ரெண்டும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆக்டுங்க. இப்போ 82A பிராக்கெட் நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வச்சிங்களேன். தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு வகையில் டிசால்வ் பண்ணிடுறாங்க. 356 பயன்படுத்தியோ இல்லை உள்ள இருக்கக்கூடிய 4 MLA வெளியில் எடுத்து போட்டோ ஒரு ஸ்டேட்ல எடுத்துடுறாங்க. யார் ஆட்சி வரும்? கவர்னர் ஆட்சி. ஆட்டோமேட்டிக்கா கவர்னர் யாரு கீழே வந்துடுறாரு? ஜனாதிபதி கீழே வந்துடுறாரு. ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சா? எந்த மாநிலங்களுக்காவது ஒரு முன்னுரிமை இருக்கு போதா? இப்போ மாநிலங்களுடைய சுயாட்சி அழிச்சு ஒழிக்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஆனா மேலோட்டமா பேசும்போது செலவு குறைக்கிறோம், இவங்க ஓட்டை குறைச்சாலே செலவு தேர்தல் நடத்திட முடியும், ஆனா செலவு குறைக்கிறோன்ற இது மாதிரி
ஊழலை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை கொண்டு வரோம், 500 ரூபாய் நோட்டை ஒழிச்சோம்னா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் 15 லட்சம். அதே தான் தொடர். இதுல இருக்கக்கூடிய விஷயமே 82-7 இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தேர்தல் தான். நம்மள மாதிரியான ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடிப்படை ஆதாரமே. இல்லைன்னா இவன் நம்மளை ஓட்டு கேட்கறதுக்கு வரவே மாட்டானே. இப்ப தேர்தல் தான் நம்மளோட உரிமையை. 84க்கு அப்புறம் தான் தோழர் ஒட்டு மொத்தமா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சர்வே பண்ணி பாருங்களேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல்னு ஒரு அமைப்பு உருவான பிறகுதான் பட்டியலின மக்களுடைய ஊர்ல கோயில்களே உருவாயிருக்கும். காலனியில கோயில் இருக்காது, ஊர்ல கோயில் இருக்கும். இங்க ஒரு கல்லு வச்சுட்டு இருப்பான். உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்த உடனே ஊரும் காலனியும் சேர்ந்துதான் ஓட்டு போடணும். அப்போ ஊருக்காரன் தான் ஊராட்சி மன்ற தலைவராக நிற்பான். ஓட்டு கேட்கறது எங்க வந்தான்? காலனிக்கு வந்தான். காலனிக்கு வந்ததுனால 500 மூட்டை சிமெண்ட் கொடு, மேலே சீட்டை போடு, கோயில் கட்டு நான் தரேன். ஓ, அவர் அந்த வேட்பாளர் அதை கொடுத்துட்டார, இவன் வரான், நான் ஃபுல்லாவே கட்டி தரேன், முடிஞ்சுச்சா? தேர்தல் மாதிரியான நேரம் தான் நாம இந்த நாட்டினுடைய மன்னர்கள், இந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படின்ற உணர்வையே நம்ம பெற முடியும். அந்த ஓட்டுரிமையை அழிச்சு ஒழிக்கிற வேலை தான் இது உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். மாநில சுயாட்சி உரிமையும் போவோம், நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் போவோம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய எல்லா சுய மரியாதையுமே கேள்விக்குறியாயிடும். ஓட்டு கேட்கறதுக்கு வரவே மாட்டானுங்களே, வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாடாளுமன்றத்தை கலை அதில் முடிஞ்சிடுச்சு. அதோட 2039 தான் தேர்தல். பக்கானரு அதுக்குள்ள 1000 எமர்ஜென்சி கொண்டு வந்துருவான். இதுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஒரு எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்துச்சு 1975 ஜனவரியில. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணியிருந்தாரு தெரியுமா? எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங்ல இருந்தாரு. ஷூட்டிங்ல ஜாலியா இன்பவன் பாடி நின்றார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டி எல்லாம் அப்பதான் ஷூட் போயிட்டு இருந்தது. பால் தாக்கரே பல்வலின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கினாரு. அவனுக்கு சப்போர்ட் பண்றோமா, ஆனா என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது பல்வலி. ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் ஒட்டு மொத்தமா எதிர்ச்சி எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனும் போயிட்டு சிறையில் இருந்தாங்க. நம்ம எம்ஜிஆர் அதிமுகன்றதை அஇஅதிமுகன்னு மாத்திட்டு ஷூட்டிங் போயிட்டாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு அமைப்பு ஒரு கருத்தியல் ரீதியா இயங்குது, ஒரு அமைப்பு ஒரு கொள்கை ரீதியா இயங்குதுன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் சீர்தூக்கி பார்த்துக்கணும். சின்ன சின்ன பொறையோடி போன ஒரு விஷயங்களை பார்த்து ஒரு அமைப்பை நம்ம எடை போடக்கூடாது. எம்ஜிஆரால, ஜெயலலிதாவால, இன்னும் வரக்கூடிய எதிர்கால நடிகர்களால எந்த பயனும் எந்த காலத்திலும் மக்களுக்கு கிடையாது. அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன். இந்த ஒரு அளவுகளை ஒவ்வொரு குடிமகனும் வச்சுக்கணும். நம்மளோட கல்வி என்ன, நம்மளோட பொருளாதாரம் என்ன, நம்மள ஆள போறவனுடைய இதுதான் நம்ம பாத்துக்கணும். இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இதெல்லாம் அளவுகோலே கிடையாது. ஒருத்தன் வந்துட்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது கொடுத்து பார்க்கலாமே அப்படின்றதுக்குள்ள நம்ம 50 வருஷம் பின்னாடி நிற்போம். நீ என்ன சொல்ல போற, நீ என்ன செய்ய போற, நீ வெளிப்படைய தன்மையோட வா. யாரா இருந்தாலும், அது சீமானா கூட முதல்வராகட்டும், விஜயா கூட முதல்வராகட்டும், அது பரவாயில்ல, வா. ஒரு ஆரோக்கியமான பத்திரிகை சந்திப்பு இது மாதிரிலாம் பண்ணும்போது தான் ஒருத்தரோட ஒரிஜினாலிட்டி வெளியில் தெரிய வரும். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிங்க சார். நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.